Hey guys, welcome to Hilux Shopping. இன்னைக்கு நம்ம சேனல்ல DIY ஃபீடிங் bra தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம வீட்லயே வந்து ரெடி பண்றது ஃபீடிங் bra அப்படிங்கிற ஒரு DIY வீடியோ தான். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளிப் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிளிப் என் சைடுல வந்து கிடைக்கல. ஆனா சரவணா ஸ்டோர்ஸ்ல வந்து கிடைக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த கிளிப் இருந்தாலும் ஓகே. நான் இன்னைக்கு வந்து என்னோட பழைய ஃபீடிங் braல இருக்க அந்த கிளிப்பை எடுத்து தான் யூஸ் பண்ண போறேன். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ரெடி பண்ணி பார்த்து யூஸ் பண்ணிலாம் பார்த்தேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் டிஸ்டர்ப்லாம் கிடையாது. நல்லா இருந்துச்சு வீட்ல ரெடி பண்ணது. அதனால இந்த ஒரு வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோன்றனால தான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட பழைய பிரால இருக்க இந்த கிளிப்பை வந்து இப்படி ரிமூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கரெக்டாக அந்த செட்டு கூட வச்சுக்கோங்க. தென் ஷோல்டரில் இருக்க அந்த எலாஸ்டிக்குமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் கொடுக்கறதுக்கு அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி 2 கிளிப்ஸ் இருக்குது. பார்த்து வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்க கிளிப்பு தான் கீழே வந்து நம்ம லாக் பண்ண போகிறோம். கரெக்டாக இங்கேருந்து வந்து ஒரு 1 இன்ச் பக்கம் வந்து எடுத்துக்கோங்க. விட்டு கட் பண்ணுங்கள். அப்போ தான் மடித்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு 1 இன்ச் பக்கம் எடுத்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதை மடித்து அடிக்க போகிறேன். இப்போ அந்த இன்சர்ட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ஜஸ்ட் இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் லாக் பண்ண போகிறேன். இப்போது மிஷின் இருந்தால் நீங்கள் மிஷினில் லாக் பண்ணிக்கலாம். கையிலனாலும் கையில் பண்ணிக்கலாம். எது பண்ணாலும் சரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிஷினில் நல்லா ஒரு 4-5 ஸ்டிச் ரிவர்ஸில் கொடுத்துருக்கேன். ரிவர்ஸில் கொடுத்தா நல்லா டைட் ஆயிரும். ஸோ ஒரு 4-5 ரிவர்ஸ் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். நீடில் பார்த்து, நீடில் இல்லாட்டி உடஞ்சிரும் கிளிப்பு பட்டால் பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அப்பப்போ கிளிப் மாட்டி பார்த்துக்கோங்க. டவுட்டாக இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. தென் இந்த மாதிரி மேல் அந்த ஹூக் வச்ச கிளிப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து மேல் பகுதியில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த ஸ்ட்ராப்போடதை எடுத்து பார்த்து நம்ம ஃபினிஷிங்கில் கரெக்டாக வருமானு பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். இந்த மாதிரி அதையுமே வந்து நான் லாக் பண்ணிக்கிட்டேன் டைட்டாக லாக் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா ஃப்ரீயாக இருக்குது மூவ் பண்ணுறது எல்லாமே. ஸ்ட்ராப் பெருசாக இருந்திருந்தால் இந்த லூஸ் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கீழே இருக்க அந்த கேப் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்து வச்சேன்ல அந்த ஷோல்டர் ஸ்ட்ராப் பழைய ப்ராவோடது, அதை இப்படி உள்ளே விட்டு எடுத்து அதையுமே மடக்கி லாக் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம சப்போர்ட்டிவ்க்காக யூஸ் ஆக போகுது. இல்லாட்டி ஷோல்டர்லேருந்து கலண்டுரும். இந்த மாதிரி நான் இப்போ மாட்டி பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது அந்த லாக்குமே. இந்த மாதிரி உள்கூடி பரட்டி உள்ளே வச்சுட்டு கரெக்டாக ஆம் ஹோல் கிட்ட அந்த லைனில் ஜஸ்ட் அப்படி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கீழே நம்ம மடிப்போம்ல ஃப்ரெண்ட்ஸ், இழுத்து ஹூக் மாட்டுவோம்ல அந்த பகுதி உள் பகுதியில் வந்து கீழே நம்ம இப்போ லாக் பண்ண போகிறோம். ஜஸ்ட் அதை வச்சு ஒரு சின்ன லாக் கொடுத்தா போதும். ஒரு 2 லாக், ஒரு 2 ஹேம் அப்படி பண்ணால் போதும். மிச்சம் இருக்க அந்த எலாஸ்டிக்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வேணும்னா நமக்கு வந்து ஏற்றி அங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அது ஆனால் தேவைப்படாது. ரொம்ப அப்படி வெளியே வர மாதிரி இருந்தால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தென் செகண்ட் சைடும் நான் அதே மெத்தட் தான் பண்ணுறேன். இந்த ப்ராவோட கிளிப் வந்து நிறையா பேர் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். எங்கள் ஏரியாவில் வந்து சரவணா ஸ்டோர்ஸ்லாம் கிடையாது. அதனால தான் என்ன பண்ணுறதுன்ட்டு இப்படி ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பழைய ப்ரா இருந்ததுன்னா அந்த கிளிப்பெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரா எப்படி இருந்தாலும் நம்ம அதை வேஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதே கிளிப் எடுத்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப்பு வந்து அமேசானில் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அமேசானுக்கான லிங்க்கும் கொடுக்குறேன். அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி வெறும் கிளிப்பு மட்டும் கிடச்சி உங்களுக்கு அந்த ஸ்ட்ரைப்ஸ்லாம் கிடைக்கலன்னா நார்மலான காட்டன் துணியில் கூட இந்த மாதிரி சப்போர்ட்டிவ் பண்ணிக்கலாம். நான் அது நார்மல் காட்டன் துணி தான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சைடுக்கு மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம DIY ப்ரா வந்து ரெடி ஆகிடுச்சு வீட்லேயே. ரொம்ப ஒரு 300 ஆர் 400 அந்த ரேஞ்சில் தான் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி ஃபீடிங் ப்ரா இருக்கும். இந்த கிளிப்பு மட்டும் நமக்கு கிடச்சிட்டா போதும். இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலே ரெடி பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல் வாட்சிங் திஸ் வீடியோ.